பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திர உற்சவமாகுங்க. இந்த நாளில் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுவது வழக்கமாகும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் மற்றும் சிவனுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனால் பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர நாள் முருகப்பெருமானுடன் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திர வழிபாட்டு நாளாகுங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் உற்சவமானது கொண்டாடப்படுது. இந்த முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் இந்த பங்குனி உத்திர நாளானது சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமான் இந்திரனின் மகனான தெய்வானியை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் சிவன், பார்வதி, ஸ்ரீராமர், சீதை, ரங்கநாதர், ஆண்டாள் என பல தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் இந்த பங்குனி உத்திர திருநாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் நாமும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமண வரனானது கிடைக்கும் என்பதனால தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் என்ற பெயரும் இருக்குதுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலுமே காவடி, பால்குடம் ஏந்தி வந்து பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய நேரம்னு பார்த்தோங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு ஆரம்பமாகுதுங்க. உத்திர நட்சத்திரம் நிறைவடையக்கூடிய நேரம் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 மணிக்கு நிறைவடையுதுங்க. அதே போல் பௌர்ணமி திதியானது ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 மணிக்கு தொடங்குதுங்க. பௌர்ணமி நிறைவடையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 மணியோடு முடிவடையுதுங்க. பங்குனி உத்தர நாளில் சிறப்பு பூஜைகள், விரதங்கள், வழிபாடுகள் செய்வதனால செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒற்றுமையானது மேலோங்க, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதனால தான் இந்த நாளில் வேண்டுதல்கள் நிறைவேறிய பலரும் மொட்டை அடித்தும் காவடி ஏந்தி வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. மேலுமே பங்குனி உத்திர நாளில் திருமணம், சொத்துக்களை வாங்குதல், வீடு கிரக பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் வழக்கமாகுங்க. தமிழகம் மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் திருமண வரன் வேண்டி பங்குனி உத்திர நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. திருமணமாகாத ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்கள் மட்டும் இல்லை, திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேணும் அப்படின்னும் வழிபாடு செய்வாங்க. இது தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையேயான ஆன்மீக பந்தத்தை உருக்கக்கூடிய நாளாகவும் இந்த அற்புதமான நாளாக இந்த பங்குனி உத்திர நாளானது சொல்லப்படுதுங்க. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் கூட பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே சொல்லப்படுதுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால தான் இது முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுது. மேலுமே பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபடலாங்க. இல்லைன்னா பால் அபிஷேகம் செஞ்சு ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. அதே போல் அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. அப்படி முழு உபவாசமான விரதத்தை இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி அமர்ந்து மனசார ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை அன்றைய நாளில் உச்சரிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இல்லைன்னா 108 முறையாவது நீங்கள் உச்சரித்து நீங்கள் முருகப்பெருமான அன்றைய நாளில் வழிபடலாங்க. முருகனின் 108 சத நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், பாயாசம், பழங்கள், பஞ்சாமிர்தம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க.
தமிழ் மாதத்தில் வரக்கூடிய 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி ஆன்மீக சிறப்புகள் இருக்குதுங்க. அந்த வரிசையில் நிறைவான 12வது மாதமாக வரக்கூடியது பங்குனி மாதமாகுங்க. இந்த மாதம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தெய்வீக நிகழ்வுகள் நிறைந்த மாதமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் சாஸ்திரங்களும் புராணங்களும் பங்குனியை தெய்வீக மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே போல் இந்த மாதம் மகிழ்ச்சி, வளம், ஆனந்தம், குடும்ப நலன் போன்றவற்றை தரக்கூடிய அற்புதமான மாதமாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பல தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த மாதம் என்பதனால இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பூஜைகள், விரதங்கள், தர்மங்கள் போன்றவை மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பங்குனி மாதம் தெய்வங்களுடைய திருமணங்களால் புகழ் பெற்றதாகுங்க. பார்வதி தேவி, பரமேஸ்வரர், முருகப்பெருமான், தெய்வானை, சீதா தேவி, ஸ்ரீ ராமபிரான் போன்ற தெய்வங்களுடைய திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுதுங்க. இதனால தான் பங்குனி மாதம் தெய்வீக சத்து நிறைந்த மாதமாகவும் சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்களானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு அதிகமான மகத்துவமானது இருக்குது. இந்த நாளில் தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய புனித நாள் தாங்க பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என பல பெயர்களால் அழைக்கப்படுது. மேலுமே சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாராயணருக்கு மதுரையில் காட்சி அருளிய திருநாள் தாங்க இந்த பங்குனி உத்திர திருநாளாகும். மேலுமே அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக தனித்துவமானது இந்த நாளில் தாங்க. வருடந்தோறும் மதுரையில் இந்த திருமண விழாவானது பங்குனி உத்திர நாளன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றி கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியினுடைய வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளாகவும் இந்த பங்குனி உத்திர திருநாளானது சொல்லப்படுது. மேலுமே முருகன் தெய்வானையை இந்த நாளில் தான் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியுடைய அவதார நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கடம் பிடித்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளாகுங்க. ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தாங்க. மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்தது தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே மகாலட்சுமியுடைய அவதார நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பங்குனி உத்திர நாளில் கன்னி பெண்கள் கல்யாண விரதத்தை கடைபிடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண வைபவமானது சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் திருமல பாடியில் இருக்கக்கூடிய நந்தி கல்யாணம் கண்டா முந்தி கல்யாணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொரூபமாக காட்சி தருவாங்களாமாங்க. அதனால தான் திருவிளக்கு பூஜையானது செஞ்சோம் அப்படின்னா பாவங்கள் அனைத்துமே விலகி, பகைகள் அனைத்துமே விலகி புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளாகுங்க. அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் வழங்குவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருப்பவங்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாதாமாங்க. இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தெய்வானை வள்ளியாக பிறவி எடுத்த முருகப்பெருமானையும் மணந்து இருக்கிறாங்க. மேலுமே பூர்ணா புஷ்காலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா திருமால் கன்னிகா தானம் செய்து வைக்க பிரம்மர் வேள்வி நடத்த சொர்க்க நாதராக சிவன் மீனாட்சியை பங்குனி உத்தரத்தில் தான் திருமணம் செஞ்சுருக்கிறாரு. திருமணத்தில் கன்னிகா தானம் அளிக்கக்கூடிய சடங்கு தாங்க ரொம்பவே முக்கியமானதாகும். இந்த கோலம் சுதை சிற்பம் தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மணமேடையிலும் பின்புறம் சுவர்
சுவற்றில் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சியாகவும் இந்த காட்சியானது சொல்லப்பட்டிருக்குது. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளாகுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும். அப்போது அந்த தலங்களில் இருக்கக்கூடிய கடல், ஏரி, ஆறு, குளங்கள், கிணறு போன்றவற்றில் நம்ம புனித நீர் ஆடணும் அப்படின்னா புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.